அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் எல்.டி. வெங்கடேசன். பள்ளியில் ஆசிரியர் பாடம் கற்பித்தபின் மேற்கொள்ளும் வாசித்தல் பயிற்சி இது. ஆசிரியர் வார்த்தை வார்த்தையாக சொல்லும்போது ஏற்படும் இடைவெளியில், சைலன்ஸில் மாணவர்கள் திரும்பச் சொல்லவும். தொடர்ந்து ஒரு பாடப்பகுதியை 3 முறை சொல்லும்படி ஏற்பாடு. அதனை 4 நாட்களுக்கு மேற்கொண்டால் 12 முறை வாசித்த பலன் கிடைக்கும். மாணவர்களின் வாசித்தல் திறன் பன்மடங்கு உயரும். ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் ஒருவராக இருந்து வார்த்தை வார்த்தையாக கற்பித்த உணர்வும் பலனும் கிடைக்கும். செல்போனை ஆடியோவுக்கு மட்டும் பயன்படுத்தி புத்தகத்தில் மட்டுமே விரல் வைத்து பயிற்சியை செய்யவும். தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும். பெற்றோர்களுக்கு ஆசிரியர் வாசிக்கும் வார்த்தைக்கு பதில் மாணவர்கள் தவறுதலாக வேறு வார்த்தையை கூறுவார்கள். அதுபோல சம்பந்தமில்லாத இடத்தில் விரல் வைப்பார்கள். தவறான பயிற்சி தவறான விளைவுகளையே ஏற்படுத்தும். உடனிருந்து சரி செய்யுங்கள். டவுன்லோட் செய்து பயன்படுத்தினால் விளம்பரம், நெட்வொர்க் பிரச்சனை இருக்காது. 4 நாட்களுக்கு பிறகு தெளிவாக வாசிக்க கற்றபின் இதனை டெலீட் செய்து அடுத்த பாடத்தை லோட் செய்யவும். நீங்கள் பயனடைந்தால் இப்பயிற்சி தேவையான மாணவர்களுக்கு ஷேர் செய்யவும். பின்னர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்தால் தொடர்ந்து எங்களது வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நீங்கள் முதல் முறையாக வாசிக்க போகிறீங்க. வாசிக்கலாமா? நடுவர் இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிபாட வருகின்றார். மதியொலி அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர் தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே. நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே, நடுவர் மிளிர்கின்ற தமிழ்க்கவிதை மதியொலியின் அரும்கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார். அருளப்பன் அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு? தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. நடுவர் பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார். சொல்லழகி சலீமா. சலீமா பண்பிலான் பெற்ற
செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வைத் தரும் உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் அவ்வைக்கு அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்றுத் தந்தார் குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ நடுவர் எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள் என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன் கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்விழி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உருபுகழ் பெறுவோமே பொறி ஐந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக பலம் வருவோம் நாமே உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையா வாசிச்சிங்க. இப்ப நம்ம இன்னொரு முறை 2ஆம் முறையும் வாசிப்போமா? நடுவர் இன் சுவையின் கவிதை அறிவாயுதம் அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிபாட வருகின்றார். மதியொலி அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர் தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே. நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே, நடுவர் மிளிர்கின்ற தமிழ்க்கவிதை மதியொலியின் அரும்கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார். அருளப்பன் அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ?
வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே நடுவர் பண்பின் பெருஞ்சிறப்பைப் பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வைத் தரும் உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் அவ்வைக்கு அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்றுத் தந்தார் குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ நடுவர் எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள் என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன் கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்விழி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உருபுகழ் பெறுவோமே பொறி ஐந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக பலம் வருவோம் நாமே உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். இன்னும் ஒரே ஒரு முறை வாசிங்க. நடுவர் இன்சுவையின் கவிதை அறிவாயுதம் அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிபாட வருகின்றார். மதியொலி அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர் தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே. நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே, நடுவர் மிளிர்கின்ற தமிழ்க்கவிதை மதியொலியின் அரும்கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார். அருளப்பன்
அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு? தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. நடுவர் பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா. சலீமா பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே. பண்பேதான் அன்பை நல்கும். பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர் காக்கும். நெல்லிக்கனியை உவந்தளித்தான் அவ்வைக்கு அத்தனையும் எளியோர்க்கு. அன்னை தெரசா பெற்றுத் தந்தார். குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ? நடுவர் எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்விழி. அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உருபுகழ் பெறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக பலம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.